ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற இந்த வேத பாகத்தில் இன்றைக்கு தேவன் சொன்ன என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பரிசுத்தாவை நினைப்பூட்டி எழுப்பிவிட்ட ஒரு வார்த்தை. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெறுமையாக விருதாவாக அனுப்புகிறது இல்லை. அவர் எந்த நோக்கத்துக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த வார்த்தையானது பூமியிலே நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருந்து அந்த வார்த்தையின் வல்லமை நம்மை ஆளுகை செய்து தேவ நோக்கம் நம்மை நிறைவேறும்படி செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை அவர் எதற்காக அனுப்புகிறார்? ஒரு 5 காரியங்களை இந்த அருமையான காலை வேளையிலே ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டின 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் இவனமாக சொல்கிறது. உபாகமம் 28 முதல் 2 வசனங்கள். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள். ஆண்டவர் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கரங்களை வைத்து சொல்லலாமா? அப்ப நல்லா கவனிங்க, தேவன் எதற்காக தம்முடைய வார்த்தைகளை அவர் நமக்கு அனுப்புகிறார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறாரே. முதலாவதாக, ஒரு மனிதனை பிழைக்கச் செய்ய ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், அவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் இவன் பிழைப்பது கஷ்டம்னு தெரியும். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை படைத்தது பிசாசு அல்ல, ஆசீர்வாதத்தை படைத்தது தேவன். அல்லேலூயா. ஆனால் சாபத்தை ஆண்டவர் படைக்கவில்லை, சாபத்தை பிசாசு உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தான். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பின்பு ஆண்டவர் சாபத்தை கொடுக்கவில்லை, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்காளிகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் யோவான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு. நாம பலவீனமா இருக்கணும், நாம கடங்காரங்களா இருக்கணும், நாம ஏழையா இருக்கணும், நம்ம தரித்திரா இருக்கணும் என்று அர்த்தம் அல்ல. நான் செழிப்பின் உபதேசத்தை பேசவில்லை. ஆனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்குகிறார், சிறுமையும் எளிமையுமானவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரனுடைய காரியத்தில் பார்த்தால், பாவம் அவனுடைய வாழ்க்கையில வந்தபோது, தகப்பனுடைய உறவை இழந்தபோது, தன் மனம் போன போக்கில அலைந்தபோது, தன் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யங்களை அவன் இழந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார்? ஆசீர்வாதத்தை தருகிறவர் யார்? சகல ஜனங்களில் மேன்மையாக வைத்திருக்கிறவர் யார்? நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர் யார் என்றால் தேவன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி அனுப்பும் போது
அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிவோமானால், கீழ்ப்படிந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம், ஊசியின் காதில் கூட ஒட்டகம் போகணும்லாம் சொல்லியிருக்காரு, ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை வித்துட்டு வாடான்னு சொன்னாரு அப்படின்னா, இதெல்லாம் எப்படி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவானா அப்படின்னுலாம் பேதுரு கேட்டாரே அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. நமக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலே பணக்காரன் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவான் இருக்கக்கூடாது, பெரிய பணக்காரனாக இருந்தால் அவன்லாம் பரலோகம் போக மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. என்னங்க பார்க்குறீங்க? ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீங்கள் பில்கேட்ஸை விட பணக்காரனாக இருக்கிறவங்கிறத கர்த்தர் விரும்புகிறாருன்னா, நாங்கள் தாராளமாக பில்கேட்ஸை விட நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், அல்லது வேற எந்த ஒரு பெரிய தொழிலதிபரை விட நீங்கள் மேன்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினாரானால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அதுக்கு ஒரு நெறிமுறையை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் சொல்கிறது. 17ஆம் வசனத்தில், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்யம் விருத்தியானால் 2 தீமோத்தேயு 6, 17, 18, 19 வசனம் இல்ல 1 தீமோத்தேயு தானே இல்லையா? 2 தீமோத்தேயுல படிங்க. 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களும். ஐஸ்வர்யவான்களை பத்தி கர்த்தர் சொல்றார். ஒரு ஐஸ்வர்யவான, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான் எப்படி இருக்கணுமா? உங்களுக்கு பெருமை இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, பணத்தை வச்சு நான் என்ன வேணா பண்ணிடுவேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 1 தீமோத்தேயு 6 தான் சொல்லியிருக்கேன், கரெக்டு. 17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவராயிராமல், அடுத்து சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும். ஆமா, நான் இவ்வளவு நகை வச்சிருக்கேன், இவ்வளவு இடம் வச்சிருக்கேன், இவ்வளவு பங்களா வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சமயம் ஒரு சில காலங்களுக்கு முன்பாக என் மனைவி விட்டு சொன்னேன், அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குன்னு. நான் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பா அதை விற்று கூட அதை விற்றுன்னு சொல்லி கடைசியில் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்னா இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் ஒன்று கற்றுக்கிட்டேன், இருக்குது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, கர்த்தர் இருக்கிறாருன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த போகிறோம், இருக்குதுன்னு சொன்னால் போயிடுச்சு. ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாருன்னு சொல்லணும். இந்த இடம் இருக்கு, அதை வச்சு கல்யாணம் பண்ணுவேன், இந்த நகை இருக்கு, இதை வச்சு நான் சமாளிச்சிருவேன். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நகை இருக்கு, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு கொண்டு என்ன செய்யலாம், உங்கள் அடமானம் வைக்கலாம். உங்கள் வார்த்தையின்படியே அது அடமானத்துக்கு தான் போகும். நகையை எடுக்கும்போது அடமானத்துக்கு எடுக்காதீங்க. யோபில வாசிக்கிறோம், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னது உண்டானால், பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ ஆதரவு என்று சொன்னது உண்டானால், இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுத்த அக்கிரமம் என்று சொல்கிறார். அப்போ ஐஸ்வர்யமாக இருக்கிறது தப்பு இல்லை, நீங்கள் பொன்னையும் வைரத்தையும் வச்சிருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க, அதை குறித்து பெருமைப்படாதீங்க. அடுத்தது சொல்கிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே தான் என் நம்பிக்கை இருக்கணும். என் பணத்தின் மேலே ஐஸ்வர்யத்தின் மேல அல்ல, தேவன் பேலே என் நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, இரண்டாவது கண்டிஷன், நன்மை செய்யணும், நற்கிரிகளிலே நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அல்லேலூயா. எச்சக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு 8வது படிக்கும் போது எங்க தமிழ் டீச்சர் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எச்சக்கையில காக்கா ஓட்டாத வேண்டாம் நீ அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே எச்சக்கையில் இருக்கிற அந்த 2 பருக்கு கூட காக்காக்கு போய் விழுந்துருமா. அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஈயாத குணம், அடுத்தவங்களுக்கு கொடுக்காத குணம், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடாது, சபைக்கு செலவு பண்ணக்கூடாது, ஊழியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு அல்ல, உதாரத்துவமாக கொடுங்க, தாராளமாக கொடுக்கிறவங்களா இருக்கணும். நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவங்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா சொல்றாரு. ஏழை எளியவங்களுக்கு திருப்பி தராதவனுக்கு நீ செலவு பண்ணினா அதெல்லாம் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷமா சேரும்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? உண்மையான ஐஸ்வர்யவான் யார் என்றால்,
ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகள், திக்கற்றவர்களுக்கு கொடுத்துட்டு, ஊழியங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ நான் ஊழியங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். என்ன மாதிரி தைரியமாக கொடுத்தா நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் தகுதியுள்ளவன் என்று நான் கருதுகிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக நான் கருதி நான் சொல்கிறேன். இப்படி உதாரத்துவமாய் தாராளமாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருப்பார்னு விசுவாசமாக இருக்கேன். நான் மரிக்கும் போது நான் ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், அங்கே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் கர்த்தருக்காக நான் கொடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும். நான் பொய் சொல்லலை. என் பிள்ளைகளுடைய எல்லா சேவிங்ஸையும் எல்லாம் ஆண்டவருக்காகவே நான் செலவழித்திருக்கிறேன். அதனால எனக்கு ஒன்று தெரியும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்டா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தார் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உம்முடைய ஊழியக்காரருடைய குறைவில உதவி செய்வதற்காக, ஏழைகள் திக்கற்றுள்ள அனாதைகளுக்காக நான் என் தந்த பணத்தை செலவழிப்பேன்னு சொன்னீங்கன்னா 5 லட்சத்தோடு நிப்பாட்ட மாட்டார். அதை 50 லட்சமா மாற்றுவார். 50 லட்சத்தோடு நிப்பாட்ட மாட்டார். அதை 5 கோடியா மாற்றுவார். இது செழிப்புன்னு உபதேசம் அல்ல. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கோல்கேட் பேஸ்ட்காரருடைய உதாரணத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் 10ல் 1 கொடுத்தார், அப்புறம் 20ல் 1 கொடுத்தார், அடுத்தது 50க்கு 50 கொடுத்தார், கடைசியில் 100க்கு 90 ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய நினைவாக அங்கே கடிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதிலையும் அவர் சாட்சியாக இருக்கிறார். ஸோ இது கட்டுக்கதை அல்ல, ஊழியக்காரனுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான தந்திரமான போதனை அல்ல, உங்கள் வருமானத்தை ஏமாற்றி பிடுங்குவதற்கான உபதேசமும் அல்ல. மறுபடியும் நான் சொல்கிறேன், தசம பாகம் கொடுக்கறதுனால கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பார் விசுவாசம் இல்லாதவங்க யாரும் தசம பாகம் கொடுக்காதீங்க. சரியா? இது ஊழியக்காரனுடைய தந்திரத்தில் ஊழியக்காரன் சாப்பிட்றதுக்காக இப்படி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க. இது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தரை நீ ஆசீர்வதித்ததுக்காக கொடுக்கிறேன், நன்றியாக கொடுக்கிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படுதலும் விசுவாசமும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் கொடுக்காதீங்க. ஐயோ சாபம் வந்துடும் மிரட்டுறானே, அது வந்துடும் மிரட்டுறானேன்னு பல பிரசங்கங்களை வெளியே இடத்துல கேட்டுட்டுலாம் பயந்துட்டுலாம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். என்னை நடத்த என்னை போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் சபையின் மூலியமாய் மட்டும் என்னை போஷிக்கல, அவருடைய கரம் பெரிய கரம், அவர் பல சூழ்நிலைகளிலேயும் என்னை போஷித்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், உங்களால் எனக்கு கிடைத்தவள் சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக எனக்கு கிடைத்தது. என் குறைவில் நீங்கள் உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிற அந்த வார்த்தையை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறதனுடைய நோக்கம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆகவே கொடுங்கள், காணிக்கை போடுங்க, கர்த்தருக்காக செய்யுங்கிற வசனங்களை பிரசங்கம் பண்ணுறதை போட்டுருங்க. நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வார்த்தையிலே உங்களுடைய நினைவுகளிலே அவர் உணர்த்துவார் என்றால், அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பியிருப்பார் என்றால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. நிச்சயமாக அந்த வார்த்தையை அவர் வெறுமையை அனுப்பல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியத்துக்கு மட்டுமல்ல, ஏழைகளை விசாரியுங்கள், சபையில் ஏழ்மையாக இருக்கிறவர்களை விசாரியுங்கள், விதவிகளை விசாரியுங்கள், அனாதை குழந்தைகளை விசாரியுங்கள், தரித்திரரை விசாரியுங்கள், பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுங்க. குறையாத பணப்பையை வைத்துக்கொண்டு தேவனுக்கு தொண்டாற்றுங்கள். கர்த்தர் இதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது காரியத்தை
நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். இரண்டாவதாக வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்கிறார், what I desire and achieve the purpose, it will not return to me empty என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக நான் அனுப்பினோனோ அதை நிறைவேற செய்யும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வாசிக்கலாம் இன்னொரு இடத்துல யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நீ உன் வழியை வாய்க்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் திக்காம வாசிச்சு ட்ரை பண்ணுமா. தமிழ் நல்லா உட்காந்து வீட்டில் சத்தம் போட்டு வேதத்தை டெய்லியும் படிக்கணும் 1 மணி நேரம். அப்போ திக்காம படிக்கலாம். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப கர்த்தர் எதற்காக தம்முடைய வார்த்தையை இரண்டாவது அனுப்புகிறார்? என் வழிகள் வாய்ப்பதற்காக, நான் காரிய சித்தியுள்ள புருஷனாய் மாறுவதற்காக. அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதையெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துக்கு வந்தா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து, இரவும் பகலோடு வேத தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இதை தவிர அதை தவிர எதையுமே சொல்லல ஆண்டவர். அவன் செய்வது, ஒரு மரத்தை நட்டா அது நல்லா வளர்ந்து கனி பறிச்சு சாப்பிடுவீங்க. ஒரு வீட்டை கட்டினா அதுல குடியிருப்பீங்க. நீங்க போய் ஒரு சாமானத்தை வாங்கி கொடுத்தா அந்த பொருள் நல்லா இருக்குங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சோறை தாளிப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு ருசியா சாப்பிடுவாங்க. நீங்க போய் ஒரு சின்ன பெயிண்ட் வேலை செய்வீங்க, வீடு பழைய பாலடைஞ்ச வீடு புது வீடா மாறிடும். உங்க கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க பாழானதை கட்டணும் என்று, திறப்பானதை அடைக்கணும் என்று பெயர் பெறும்படியாய் கர்த்தர் உங்கள் கரங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இப்ப சபிக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட நான் இப்போ உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை நோக்கி அனுப்பப்பட்டது. எதற்கென்றால், நான் செய்வது எல்லாம் வாய்க்க பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. நான் இடிக்கிறவனாக, சபிக்கப்பட்டவனாக நான் இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவோ சபையை கட்டிட்டேன், ஒரு 7-8 சபைக்கு மேல கட்டிட்டேன். இன்னைக்கு வீடுகளை கட்டிட்டேன். இவையெல்லாம் கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு கருத்தில் ஆசீர்வாதம் கொடுத்தார். எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். எதுவுமே நான் செய்யறது வேஸ்டா போகுதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் என் வாழ்க்கையில வரல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்வதற்கு, நான் காரிய சித்தியுள்ள ஒரு புருஷனாய் மாறுவதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை என்னை நோக்கி அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 44ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காரியத்தை நீங்க அங்கே படிக்கலாம். அடுத்த காரியம் பாருங்க, வாசிக்கலாம். 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக நீ மாற்றி குடியேறுவா என்று சொன்னால், நீங்கள் குடியிருக்க
கர்த்தர் உங்களை கட்டுவிக்கிறார். கட்டப்படுவா என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட வைக்கிறார். பாழாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வருவீர்கள். கர்த்தரோ உங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை வாய்க்க செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பாழான இடங்களில் நாம் தேர்தல் அடைய செய்து உங்களை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு காரிய சித்தியை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீ குடும்பத்துக்கு விளங்கல, நீ குடும்பத்தில் உன்னால் ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு பொறுப்பு இல்லை, உனக்கு அந்த கருத்து இல்லை, இப்படி எல்லாம் கர்த்தர் எல்லாரும் சொல்லுவார்களானால் மனித வார்த்தை அது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். ஆண்டவரே, இந்த வார்த்தையில நான் தியானிக்கிறேன், இந்த வார்த்தைகளை என் வாயை விட்டு பிரியாது, என் இருதயத்தை விட்டு பிரியாது, இந்த வார்த்தைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேவன் எப்படி உங்களை தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் தெரியுமா? உங்களை கட்டுகிறவர்களாக, திருத்துகிறவர்களாக, பாலானதையும் சீர்படுத்துகிறவர்களாக, காரிய சித்தியுள்ள புருஷராய். யாக்கோபு போனா அவன் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு வந்தான், அவனாலே போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்க இருந்தா ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். நீங்க எதை செய்வீர்களோ அது ஆசீர்வதியோ, நீங்க ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த வாட்டி அப்படின்னா சில பேர் வீட்டில் என்றைக்குமே ஒரு வில்லன் ஒருத்தன் இருக்கணும், அப்புறம் வீட்டில் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கும். சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஜென்ஸு யாரையாவது வில்லன் ஆக்கிட்டு, சில இடத்துல லேடிஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஹீரோயின் ஆயிடுவாங்க. இந்த ஆள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்ல, இந்த ஆள் ஆண்டவரை தேடுறதில்ல, இந்த ஆள் உபவாசம் போடுறதில்ல, இந்த ஆள் பயபக்தியாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பிள்ளைகளை குறை சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு நான் உண்மையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பரிசுத்தவாட்டியாக இருந்தாலும் சரி, இந்த பெந்தெகோஸ்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட்டு, மற்றவங்களாம் சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் மட்டம் தட்டுறாங்க பாருங்க. அந்த ஆவி நம்மளை விட்டு போகணும். உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? யாக்கோபு போனா லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு வேலைக்காரங்க, லாபான் எஜமானுங்க. வேலைக்காரனால எஜமான் ஆசீர்வதிக்கப்படுவானா? அங்கேதான் கர்த்தர் இருக்கிறார். இந்த வேலைக்காரனோட கர்த்தர் இருந்தா நீ முதலாளியா இருந்தாலும் உனக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை, இந்த வேலைக்காரன் உன்னை ஆசீர்வதிக்கிறவனா இருப்பான். நீ அடிமையா இருந்தா உனக்குன்னு சொந்தமா எதுவுமே இல்லை. ஆனா நீ அடிமையா இருந்தாலும் உன்னுடைய எஜமானுக்கு தானா ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வல்லமை இல்லை. அடிமையாக உன்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன். தீட்டுப்பட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட்டத்தில் அவரை நெருக்கி தொட முடியாதனால வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரன்னு தொட்டா, நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டுப்பட்டவள் உட்கார இடம், தொடர இடமெல்லாம் தீட்டா இருக்கும். ஆசாரியனுடைய வஸ்திரம் பட்டானா ஆசாரியன் தீட்டுப்பட்டுருவான். அவன் சாயந்தரம் வரைக்கும் வெளியே நின்று ஊத்து தண்ணியில் போய் குளிச்சுட்டு வரணும்னு பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய தீட்டு இயேசுவை தீட்டுப்படுத்தல, இயேசுவினுடைய பரிசுத்தம் இவளுடைய தீட்டை சுத்திகரித்து அவளுடைய வியாதியும் குணமாக்குச்சு. அப்போ உண்மையான பரிசுத்தவான் என்றால், உண்மையான பரிசுத்தவாட்டி என்றால், உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால், உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்றால், நீங்க மட்டும் மொழியில உட்காந்து ஜெபம் பண்ணா பத்தாது, நீங்க மட்டும் தக்க லக்கன்னு அந்நிய பாஷை பேசினா பத்தாது, நீங்க மட்டும் வேதத்தை வாசிச்சுட்டு இருந்தா பத்தாது, நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட், நான் ஆபிரகாமை போல, நான் சாராளை போல, நான் எஸ்தரை போல என்று மார்தட்டி கொண்டு பீத்தி கொண்டிருந்தால் பத்தாது. உங்கள் கணவன் உங்களாலே பரிசுத்தமாக வேண்டும், உங்கள் மனைவி உங்களாலே பரிசுத்தமாக வேண்டும், உங்களால் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்றது பெரிய அர்த்தம் அல்ல. அந்த ஊழியக்காரனால அவன் சபை பரிசுத்தமாகணும். அப்படி ஆனாதான் என் ஊழியம் வெற்றி. நான் பணக்காரனா இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை ஆசீர்வதித்தார். நான் ஆடி கார்ல வந்தேன், பென்ஸ் கார்ல வந்தேன், நான் பெரிய வீட்டை கட்டிட்டேன்னு சொல்றதுல ஒரு பெருமை இல்லை. ஆனா கடனில் இருக்கிற விசுவாசியும் தரித்திரமாய் வந்தால், ஏழ்மையாய் வந்தால், கடனாய் வந்தால், வியாதியாய் வந்தால், பலவீனமாய் வந்தால், குழப்பத்தோடு வந்தால், சமாதானம் இல்லாமல் வந்தால், இங்கே வந்து அவருடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுமானால் அதுவே அந்த ஊழியக்காரனுக்கு மேன்மையானது. அப்பதான் ஆசீர்வாதமான பாத்திரம், அப்பதான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, அப்பதான் அவனை கொண்டு கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா.
என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாது, உன்னால உன் குடும்பத்தார் பரிசுத்தமாகிறார்களா? நீ மட்டும் ஜெப வீரனா வீராங்கனையா இருந்தா பத்தாது, உன்னால உன் குடும்பம் ஜெபிக்கிறதா? நீ மட்டும் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் பத்தாது, உன் குடும்பம் முழுவதும் தேவனுடைய பிள்ளையாய் உன்னாலே வாழ்கிறார்கள் என்று சொல். நான் சொல்கிறேன், நீயே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், நீயே தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம். அந்த யோசேப்பு நீதான், அந்த யாக்கோபு நீதான், கர்த்தரால் காரியம் வாய்க்க செய்கிற அந்த வெற்றியுள்ள மாமனிதன் நீதான் என்று நான் உங்க அறைகோவல் விட்டு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு குறை சொல்றதை விடுங்க, உங்க கணவரை மட்டம் தட்டுறதை விடுங்க, உங்க மனைவியை மட்டம் தட்டுறதை விடுங்க, உங்க பிள்ளைங்களை மட்டம் தட்டுறதை விடுங்க. ஏனென்றால் முதல் பிசைந்த மா சரியா இருந்தா அந்த பிள்ளைங்கிற மா சரியா இருக்கும். பிள்ளை சரியில்லைன்னா காரணம் என்ன? முதற் பிசைந்தமா சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார் அழகா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம், இவர்கள் பரிசுத்தமாகும்படி நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஆண்டவர் யோவான்ல ஜெபிக்கிறார். அப்படியானால் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாற வேண்டும். என் பிள்ளை பரிசுத்தமா மாறணும்னா நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு எந்த சாபம் வராமல் இருக்கணும்னா நான் சாபத்தை பரிகரிக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு ஒரு மேட்டுமையின் ஆவியையும் பிரிவினை ஆவியும் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வருகிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வருகிறான். என்ன சொல்ல? உன்னால்தான் ஒரு பாவி மிகுதியான நன்மை கெடுப்பார். நீ பாவம் செய்ய உன்னால நாங்க எல்லாம் நாசமா போறோம். எத்தனை பேர் இவ்வளவு நாள் அதை சொல்லிட்டே காலத்தை ஓட்டுனீங்க? உன்னால நமக்கு தான் வசனம் தெரியுமே, செத்தி பரிமாணக்காரனுடைய பரிமள தெளித்தை நாரி கெட்டுப்போக போனோம். நீ சரியில்லை, அதனாலதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இல்லை. 5 பெருசா 1 பெருசா? 5 பெருசா 1 பெருசா? அப்போ இந்த 1னால 5 எப்படி அடி வாங்கும்? அப்படியே 1க்கு 1 போனாலும் மிச்சம் 4 இருக்கும்ல. நாம சொல்றது என்ன? ஒரு பாவி மீதியான நன்மையை கெடுப்பான், ஒரு பாவி மீதியான. நீ ஜெபம் பண்ணாதனால தான் ஆசீர்வாதம் வரல. நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களா, ஏங்க ஆசீர்வாதம் வரல? அப்போ ஒன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் 4 பேர் முக்கி மூச்சை போட்டு பார்த்தோம், ஆசீர்வாதம் வரல. நீ ஜெபம் பண்ணாதாயா ஆசீர்வாதம் வரும். ஏன்னா இங்கே எல்லாத்தோட பெரிய ஆள் மேன்மையான ஆள் நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் யாரை குற்றமாய் சொல்லுகிறீர்களோ அவங்க தான் உண்மையாக மேன்மையான ஒரு ஆள். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்னைக்கு யாரையும் உங்க குடும்பத்துல விரல் நீட்டாதீங்க. சில நேரத்துல பெரிய பையனை மட்டம் தட்டி சின்ன பையனை தூக்கி வச்சுக்குவாங்க. சில நேரத்துல சின்ன பையனை மட்டம் தட்டி பெரிய பையனை தூக்கி வச்சுக்காதீங்க. இந்த வேலையெல்லாம் பட்சபாதமான வேலையெல்லாம் செய்யாம மூத்த மருமகளை தூக்கி வச்சு இளைய மருமகளை மட்டம் தட்டுறது, இளைய மருமகளை தூக்கி வச்சு மூத்த மருமகளை மட்டம் தட்டுறது, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் தான் காரணம், நான் தான் காரணம். நான் சபையில் யாருக்காவது விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை கடன் சொன்னால் நான் முதல்ல என்ன தெரியுமா பார்ப்பேன்? ஆண்டவரே என்னுடைய தவறு என்ன? ஏன் என் விசுவாசிக்கு கஷ்டம் வந்துச்சு? நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யக்கூடாது செஞ்சேன், இனி நான் என்ன செய்யணும்? அவன் என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சான்னு நான் யோசிக்க மாட்டேன். என் விசுவாசிக்கு அப்படி பிரச்சனை வருது. மேய்ப்பனை மட்டுமே மந்தி நாடுகள் சிதறடிக்கப்படும். அப்போ அங்க மேய்ப்பங்கிட்ட தான் பிரச்சனை. ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்? என் சபை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவரோட நான் கேட்கறதெல்லாம் நான் பார்க்கறதெல்லாம் முதல்ல நான் என்ன பண்றேன், என்ன நினைக்கிறேன், எங்க இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் யாரு, இதைத்தான் நான் சிந்திக்கிறேனே தவிர நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்கிறதெல்லாம் நான் யோசிப்பதே இல்லை. அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் மாறணும். உங்க காரிய சித்தியாய் நீங்கள் மாறணும்னா தேவ சமூகத்தில் உங்களை 3வது காரியமாக மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய செவிகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? நான் சொல்றேன், செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இப்ப ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு அனுப்புகிறார். எதற்கு தெரியுமா? நன்மை நமக்கு உண்டாயிருப்பதற்காக.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மை உண்டாவதற்காக. எதற்காக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார்? நன்மை செய்வதற்காக. இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். என்னங்க? வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார், அழிவை தரமாட்டார், தீமையை தரமாட்டார். அவர் நன்மைக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு உதாரணத்தை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். என்ன உதாரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1-9 சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா பல தடவை நமக்கு படிச்சிருக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவி சாராயே அவன் சகோதரி என்று சொன்னதுனால அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராயை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு கல்யாணம் பண்றதுக்காக. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வரார். எங்க வராரு? அபிமெலேக்குடைய சொப்பனத்தில் வரார். டேய், நீ செத்த, அவளை தொட்ட, நீ கெட்ட. இவன் கேட்குறான், ஏன் ஆண்டவரே? அவன் இன்னொருத்தனுடைய மனைவியா இருக்கிறா. ஐயோ, அவன் சகோதரி என்று சொன்னானே. சுத்தமான மனதோடு சுத்தமான கைகளோடு நான் இதை செய்த ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த 6ஆம் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு, நல்லா கவனிங்க, உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். என்னங்க? எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட. என்னங்க? தொடறதுக்கு கூட தொட நான் உனக்கு இடம் கொடுக்கல. யாருக்கு? ஒரு ராஜாவுக்கு. அவன் நினைச்சதெல்லாம் செய்வான் ராஜா. யாரோட தான் தானே அவன் எடுத்துக்கொள்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொல்றான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு தான் அதை செஞ்சேன். ஆண்டவர் சொல்ற, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு. ஆனா இப்ப சொல்றேன், அவன் ஒருத்தன் பொண்டாட்டினால உன்னை தொட நான் இடம் கொடுக்கல. அப்போ நான் தெரியாம செஞ்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா, தெரியாம செய்யறவங்க எல்லாம் ஆண்டவர் குறுக்க வந்து தடுக்கிறவரா இருக்கிறார். தெரிஞ்ச செஞ்சா பாஸ்டர், ஆண்டவர் டபுள் செக்யூரிட்டி போட்டு உங்களை எல்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். பூட்டின வாசல் கூட தானாவே திறக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ தேவனுக்கு பயப்படுறாயா இல்லையான்னு அவர் சோதிச்சு பார்ப்பார். ஏன்னா சத்தியம் உனக்கு தெரியும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சே நீ செஞ்சீன்னா நீ தேவனுக்கு பயப்படுறாயா இல்லையாங்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தான் பார்ப்பார். ஆண்டு குறுக்க வந்து செல்ஃபோனு மணி அடிக்காது, யாரும் குறுக்க வந்து காலிங் பில் அடிக்க மாட்டாங்க, இல்லை யாரும் வந்து ஃபோனில் ஏதாவது ஜானமாடியாக பேச மாட்டாங்க, இல்லை பிரசங்கத்தில் வந்து ஆளன் பால் வந்து பேச மாட்டார். அவர் தான் நல்லா கண்டிச்செல்லாம் பேசுவார்ல, அதான் சொல்கிறேன். அவர் வந்து பேச மாட்டார், யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒன்று பேசும், உங்கள் மனசாட்சி பேசும். அல்லேலூயா. நீ இதை செய்யலாமா? ஆவியானவர் உங்க மனசாட்சியோடு கூட சொல்லுவார், மகனே பிரசங்கத்துல கேட்டியே, சத்தியத்தை கேட்டியே, வசனத்தை கேட்டியே, நீ இது பேசலாமா, நீ இது இப்படி செய்யலாமா, இது ஒழுங்கா, இது நியாயமா என்று மனசாட்சி கேட்கும். சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கும்போது கையேந்தி பாசிட்டு போய் ராபோஜனம் வாங்குற, அப்பம் வாங்குற, ரசம் வாங்குற, இங்க கையை நீட்டி டிக்கெட் வாங்கலாமா என்று மனசாட்சி கேட்கும். காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு அதை துணியை மாற்றிக்கிட்டு சினிமா கொட்டாயில் போய் சினிமா பார்க்கும்போது மனசாட்சி கேட்கும், உங்கள் அப்பா சொன்னார், உங்கள் அம்மா சொன்னார், சபையில் பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணார், இப்படி ஃப்ரெண்டு கூட கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு தேட்டரில் போய் சினிமா போய் பார்க்குறியே, காலேஜுக்கு அனுப்புறதுன்னா நீ படம் பார்க்கவா போனேன், இல்லை சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சுற்றுறக்கா போனேன், இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே போய் சுத்த போனியா, இல்லை பஜாரா போனியா, இல்ல ஹோட்டல்ல போய் டீ காபி சாப்பிட போனியா, இல்ல பிஸா பர்கர் வாங்க போனியா அப்படின்னு கேட்பார். இந்த மனசாட்சி நீ மூடி வச்சுட்டு அப்பாவை அம்மாவை ஏமாத்துறதா நினைச்சிட்டு செல்போன்ல மெசேஜை தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை சபிக்கப்படும்.
உன் வாழ்க்கை சபிக்கப்படும். எத்தனை பிள்ளைகள், எத்தனை பசங்க அப்படி செய்கிறார்கள் தெரியுமா? என் மகள் வந்து சொல்வாள், அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கப்பா, இப்படிலாம் செய்கிறாங்கப்பா. என்னப்பா இது காலேஜ் நினச்சா அங்கே ஒரு ஸ்ட்ரிக்டில் இல்லை, பயோமெட்ரிக்கில் இது கைரேகை வச்சுட்டு போகிறதுல கூட ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கப்பா, இப்படிலாம் செய்கிறாங்கும் போது அப்போ தான் எனக்கே தெரியும். நம்ம காலேஜ் பக்கமே போகலையே, நமக்கு தெரியாது. என் பொண்ணு சொல்லும்போது தான் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு அப்படி குபீர் குபீர் குபீர்னு வேக்கும். என் மனைவிட்ட சொல்வேன், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தெய்வ பயம் ஆண்டவர் தடை செய்வார். வார்த்தை அனுப்புகிறார். நீங்க செம்மையாய் நடந்தால், தேவனுக்கு பயந்து நடந்தா, அப்படியே வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். ஒரு நாளும் தேவ வார்த்தை உங்களுக்கு தீமை செய்யாது. தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டி எழுப்பும். தேவனுடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். தேவனுடைய வார்த்தை உங்களை மேன்மேலும் 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 உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே செல்லும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் கீழே விடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். 2 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்க கொஞ்சம் திருப்பி என்னோடு கூட நீங்க படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பாருங்க. என்னாலும் சில்வானாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. செம்மையாய் நடக்கிறீர்களா? அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, செம்மையாய் நடக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் அனுப்புகிறார். முதலாவதாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி அனுப்புகிறார். இரண்டாவதாக உன்னை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு காரிய சித்தியான புருஷனாய் ஸ்ரீயாய் மாற்றும்படி அனுப்புகிறார். மூன்றாவது உங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நான்காவதாக கர்த்தர் அனுப்புகிறார். எதற்காக என்றால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற கர்த்தருடைய வசனம். எதற்காக அடுத்தது வசனத்தை அனுப்புகிறார்? உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க. ஏனென்றால் உங்கள் ஆத்துமாவை இச்சிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், திருடனா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். அவன் உங்கள் ஆத்துமாக்களை நரகம் கொண்டு செல்ல விரும்புகிறான். கர்த்தர் அந்த நரக பாதாளங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும்படியாய் அவனுடைய பாவ இச்சைகளிலிருந்து உங்களை விலக்கி விடுவித்து அவனுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி அவனுடைய சாபத்திலிருந்து பாதுகாத்து பாவங்களிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை பரிசுத்தவானாய் மாற்றி தம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதன் மூலியமாக உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் உங்களை நோக்கி வசனத்தை அனுப்புகிறார். மத்தேயு 4:4 சொல்கிறது, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கையிட்டு அவரை உன் உள்ளத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் வாசிக்கிற அந்த வசனத்தில் அங்க சொல்லுகிறார், நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அரைக்கப்படப்படும் சொல்லிட்டு கடைசியா சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவர் என்றால் என்ன? அந்த வார்த்தை ஆதியில் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமே அவருக்கென்று உண்டானது. 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி ரத்தமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒரு புள்ளியானாலும் கமாவானாலும் அதை அப்படியே விசுவாசிங்க. வசனத்தை தப்பாக படித்து பழக்காதீங்க, வசனத்தை சரியாய் படித்து பழகுங்க. என்றைக்குமே வசனத்தை எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், தப்பாக படித்தா உடனே சத்தம் போடுவார். ஒரு உறுப்பாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகல் அவமா போவது கூட வானம் பூமி ஒளிந்து போவது நானும் ஒழுங்கா வாசின்னு சொல்லுவார். வசனத்தை தவறாக வாசிக்கக்கூடாது, சரியாக வாசிக்கணும். சத்தம் போட்டு வாசிங்க, மௌனமாக வாசிங்க, தியானம் பண்ணி வாசிங்க, வருஷக்கிரமமாக வாசிங்க, புத்தகமாக வாசிங்க. ஆதியாகம்னா ஒரு சிட்டிங்கில் உட்காந்து ஆதியாகமத்தை படிங்க, எஸ்தர்னா ஒரு சிட்டிங்கில் படிங்க, நீதிமொழிகள் என்றால் ஒரு அதிகாரத்தை படித்து தியானம் பண்ணுங்க. இல்லை ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தையே மென்று தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க.
கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இப்படி எல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த வசனம் உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கும். பிசாசுடைய பிடிக்குள்ளிருந்து அவனுடைய ஆளுகைக்குள்ளிருந்து கொண்டு வந்து நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரப்படுவீங்க. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவதாக, அடுத்ததாக, நான் ஐந்தாவதாக கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் அவர் அனுப்புகிற வார்த்தை என்ன செய்கிறதுனா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். பாருங்க, தேவாவினால் அருளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? என்னை தேர்னவனாய் மாற்றுகிறது. அரங்காரங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது, எந்த நல்ல கிரியையும் செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது. முதல்லலாம் இவங்ககிட்ட காசு கொடுக்காத, கமிஷன் அடிச்சிருவாம்பாங்க. இவங்ககிட்ட ஒரு காசை கொடுத்து அனுப்பாத, எங்கே காணாமல் போட்டுருவாம்பாங்க. இவன் போயிட்டு வந்தானா அது விளங்காதும்பாங்க. ஆனால் இப்போ வாப்பா, நீ போனாதாப்பா அந்த காரியம் நடக்கும், நீதாப்பா சரியா செய்வ. எந்த நற்கரியம் செய்ய தகுதியுள்ள ஒரு ஆளாக, அது மாத்திரமல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளையா மாறினீங்கன்னா நீங்க தேர்ன ஒரு மனுஷனா மாற. அதுக்குள்ள வசனத்து 16ஆம் வசனத்தை போடு. தேவாவினால் அனுப்பப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேர்னவனாக எந்த நற்கரியம் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. முதல்ல நான் எப்படி இருந்தேன்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம் சொல்கிறது. நான் பைத்தியக்காரனா இருந்தேன், நான் பலவீனனா இருந்தேன், நான் இல்லாதவனா இருந்தேன், நான் அற்பமானவனா இருந்தேன், நான் இழிவானவனாக இருந்தேன். என்னத்தான் இந்த வசனம் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இனிமேல் நீங்க சொல்லக்கூடாது, நான் பாவி ஆண்டவரே. என்ன சொல்றது? ஆண்டவர் எத்தனை தடவை குளிப்பாட்டி ஓட்டு உட்கார வச்சாலும், இந்த நிறைய குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது என்ன பண்ணுமா? அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு ஓட போடுமா. அந்த மாதிரி நான் பரிசுத்தவான் என்று சொல்றதே கிடையாது. என்ன சொல்லணும்? நினைக்கும் போது எப்படி நினைக்கணும்? நான் பரிசுத்தவான் என்று நினைக்கணும். நான் ஒரு காலத்தில் நான் மாஜி பலவீனன், மாஜி பைத்தியக்காரன், மாஜி இல்லாதவன், மாஜினா பழசு, இழிவானவனா இருந்தேன். ஆனா இன்றைக்கு எந்த நற்கரியம் செய்ய தகுதியுள்ளவனாக அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எந்த நோக்கத்துக்காக அனுப்புகிறது என்றால் உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்குகிறது. நீங்கள் இனி பைத்தியக்காரர்கள் அல்ல, நீங்கள் இனி பலவீனர்கள் அல்ல, நீங்கள் இனி குடியவனவர்கள் அல்ல, நீங்கள் இழிவானவர்கள் அல்ல, நீங்கள் திறமைசாலிகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்தப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, ராஜரீகமான ஆசாரிய கோட்டம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியிலே உலகத்தை ஆளுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க ராஜா மாதிரி அல்லேலூயா சொல்ற மாதிரி குறவ நாடு சொல்ற. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தனைகளிலேயே நாம் மாற வேண்டும். சிந்தனை பிறக்கிற அடித்தளத்திலேயே நாம் மாற வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை. ஃபாதர் பாடுவார், இயேசுவின் பிள்ளை, பயம் இல்லாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, இயேசுவின் பிள்ளைங்கிறதுல நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் உங்களை நற்கிரியை செய்ய தகுதியுள்ள நபராய் மாற்றி இன்னைக்கு உங்களை தேர்ந்தவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை குறித்து மட்டம் தட்டாதீங்க. முதல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அனுப்புகிறார். 2வது, காரிய சித்தியுள்ள மனிதர்களாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். 3வதாக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி நன்மை செய்கிறதற்காக அவர் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பியிருக்கிறார். 4வதாக உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். 5வதாக எந்த நற்கரியும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக தேர்ந்தவர்களாக தமக்கு முன் நிறுத்துவதற்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். கண்களை துறலையா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பிக்கிறேன். எங்களால் நீங்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது
அதை மனுஷர வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. கருத்தாய் வசனத்தை கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அனுப்பின வசனத்தை அனுப்புனதின் நோக்கம் என்னை நிறைவேறட்டும். இத்தனை நாளாக நான் அறியாமல் இருந்து அதில் குறைவுகளினாலே நான் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அவை எல்லாவிடும் நான் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் கடன் அதனால் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் சில வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். சில பயங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். சில அவமானங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை, இன்று கண்ட எகிப்தினை நீ என்றைக்கும் காண மாட்டேன்னு சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நீர் அனுப்பின இந்த வார்த்தைகளினாலே இனி என் குடும்ப வாழ்க்கையில் என்றைக்கும் இப்படிப்பட்ட எதிரான காரியங்கள் வராமல் இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வாதமாய் சொன்ன அந்த வசனங்களின் அடிப்படையில் என் வாழ்க்கை கட்டமைக்கப்படணும், இதை நான் சவாலாக எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தினந்தோறும் இதுக்காக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் வெட்கத்துக்கு போது நாங்கள் இரட்டத்தினை பலன் தந்து தம்முடைய வார்த்தையை அனுப்பின நோக்கத்தை அது நிறைவேற்றும். அது விரும்புகிற காரியத்தை செய்து தான் ஆண்டிடத்தில் போகும். அது வரைக்கும் அந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு என்னை பார்த்து இந்த வார்த்தை அனுப்புறீங்க. எத்தனையோ மனுஷ வார்த்தைக்கு கர்த்தருடைய வசனத்தை அவமாக்கும்படி உங்களோடு கூட ஆலோசனையாக பேசியிருக்கோம். எத்தனையோ பின்மாற்றக்காரருடைய உதடுகள் உங்களுக்கு தப்பான கருத்துக்களை உங்கள் மனசில் விதைச்சிருப்பாங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே தூய்மையாய் பரிசுத்தாவினால் அருளப்பட்ட இந்த வேத வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வேத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். உங்களை ஆசீர்வதிப்பதாக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதாக. ஒரு அர்ப்பணம் செய்து கடந்து போங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பலவானாய் நீங்கள் எழும்புவீர்கள். ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் எழும்புவீர்கள். காரிய சித்தியாய் நீங்கள் எழும்புவீர்கள். உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவாக, தேர்ந்த ஒரு ஆத்துமாவாக, உங்களுக்கு நன்மையை அனுபவிக்கிற ஒரு ஆத்துமாவாக நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றும். இந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு துவக்கமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்ன ஒரு வார்த்தை. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன். இன்றையிலிருந்து கர்த்தர் தம்முடைய செயல்களை ஆரம்பிக்கிறார். உங்கள் இருதயத்தை திறங்க, நல்ல நிலமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் என்று அர்ப்பணம் செய்யுங்க. நிச்சயமாக பிசாசு வெட்கப்பட்டு போவான். சகல சாபம், பலவீனம், வியாதி, கடன், நிந்தை, அவமான, பிரச்சனை எல்லாம் மாறி இனி கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்தி சிறுமையை கண்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால விசுவாசமாய் கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, இந்த மே மாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சானாதிபதியினுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி ஆண்டவரே அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தரை நீங்கள் சொல்லிருக்கீங்களே. இன்றைக்கு ஆண்டவரே, நீர் சொன்ன நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஆவியானவர் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகள், நம்முடைய ஜனங்களுக்காக நீர் அனுப்பின வார்த்தைகள், உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே இவரிடத்தில் நிறைவேறப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறீர். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்னிடத்தில் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. மரியாளுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையினாலே இதோ நான் உமது அடியேன் உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள் என்று சொன்னது போல இன்றைக்கு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையின்படியே இவர்களுக்கு ஆக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் மாறட்டும், பலவீனம் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வேலையில்லாத திண்டாட்டங்கள் மாறட்டும், குடும்ப சண்டைகள் மாறட்டும், கணவன் மனைவிக்கு பிளவுகள் மாறட்டும், ஏற்றத்தாழ்வுகள் மாறட்டும், பிள்ளைகளுடைய சீர்கேடுகள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பிள்ளை சூரிய மந்திரமாய் கட்டுகள் ஒழிக்கப்படட்டும், வருமான பற்றாக்குறைகள் மாறட்டும், சிறுமை மாறட்டும், வறுமை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், ரட்டு புலம்பெல்லாம் மாறட்டும்.
அவிசுவாசங்கள் எல்லாம் மாறட்டும், அடிமைத்தனத்தின் நுகங்கள் மாறட்டும். அடிமையாய் இருந்தாலும் போத்திபார் ஆசீர்வதிக்கப்படும் யோசேப்பாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வெறும் கோலும் கையுமாய் போனாலும் லாபானை ஆசீர்வதிக்கிற யாக்கோபாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் இவர்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். அவங்க என்ன வயசுல இருந்தாலும் சரி, என்ன சரீரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கி அவரை குணமாக்குவதாக. உம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறீர், அவரை சொஸ்தமாக்குவீராக. செம்மையாய் நடக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு நன்மை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியுள்ள காரியசித்துள்ள புருஷராய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் சந்ததியாய் மாறுவார்களாக. ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக, ஆசீர்வாதத்தின் காரணங்களாய் மாறுவார்களாக. இவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதாய், திருவசனத்தினாலே காக்கப்பட்டதாய், உம்முடைய வார்த்தையினாலே ரட்சிக்கப்பட்டதாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேர்ந்தவர்களாக, நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக, இயேசுவை போல இவர்கள் மறுரூபம் அடைந்தவர்களாக 1000 வருஷ சாட்சியிலே ஆளுகிறவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் அவனமாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலவீனமே, எல்லா பலவீனத்தின் கூரே, மரணமே, பாதாளமே, இயேசுவின் நாமத்தினாலே நீ வெட்கப்பட்டு போவாயாக. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்னும் அநேக ஆண்டுகள் சுகத்தோடு, பலத்தோடு, தீர்க்காயுசோடு இருந்து உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தராலே நான் அநேகருக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக என் ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்காய் என் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரமும் உம்முடைய வல்லமையும் அவளோடு கொடுந்து சகல ஜாதிகளிலேயும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மையா இருக்கும்படி என் ஜனத்தை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த ஜெபிக்கிறேன். தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தலைகள் தகர்ந்து, தலைகளை தகர்த்து போகிற கர்த்தராலே உம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அவனமாய் செய்து உம்முடைய ஜனத்தை சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, வழிநடத்தி பாதுகாக்க ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள வசனமும் பரிசுத்தாவின் நிறைவும் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதாக. இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் மனிதரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.